இத்தனை பேரோட நம்ம ராஜ்யத்துக்கு இவங்க எப்படி வந்திருப்பாங்க? ஜங்கு எதிரியை குறைச்சி எடை போடுறாங்க. அப்பா, அவங்க நேத்து பிடிச்சு வச்சிருந்த நம்ம வீரர்களை நான் கூட்டிட்டு வந்தேன் இல்லையா? இவங்க வீரர்கள் திறமசாலிங்க இல்ல, ஆட்களும் கம்மியா இருக்காங்க. நம்ம எதுக்காக பயப்படணும்? என்ன நான் சரியா சொன்னேனா? ஆமா. வீரர்களே, வாங்க தாக்கலாம். போ போ. குருஜி, இந்த ஒரு சின்ன தந்திரத்தை வச்சு சாங் படையை நம்மளால வீழ்த்த முடியுமா? கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அரசே. அந்த காலத்துல இதுக்கு பேர் தான் சொர்க்கவாசல் வியூகம். இதை வச்சு என்ன பண்ணலான்னு நீங்களே பாருங்களேன். தயாரா இருங்க. சூழ்ச்சி பண்ணிட்டாங்க. சூழ்ச்சியா? தளபதி, தளபதி, தளபதி. சொல்றத கேளுங்க, எல்லாரும் ஒன்னா சேருங்க. இந்த தடவை தயாரா வந்திருக்காங்க. வாங்க பின்வாங்கிடுவோம். வீரர்களே, கதவு அங்க இருக்கு, போங்க. வாங்க, இன்னைக்கு அழிக்காம விட மாட்டோம். வாங்க, அவரை பிடிங்க, காப்பாத்துங்க, பிடிச்சு இழுங்க. தூக்குங்க, வாங்க பின்வாங்கிடுவோம். வாங்க தளபதி, வாங்க, பிடிங்க தளபதி. எதிரிகளை குறைச்சி எடை போட்டுட்டேன். அதனாலதான் நம்ம படை தோத்து போயிட்டோம்ப்பா. அதுக்காக என்ன தண்டிங்கப்பா. அரசரே, இது தளபதியோட தப்பு இல்லை. அவங்க தான் தயாரா வந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட தந்திர வியூகத்தை வச்சு நம்மளை ஏமாத்திட்டாங்க. அந்த வியூகத்துல சிக்கினவங்க வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமா அரசே. இந்த போர்ல நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. எழுந்துரு. அவங்க படைய வீழ்த்துற அளவுக்கான ஒரு திட்டம் என்கிட்ட இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்கப்பா. அந்த வருஷம் நான் மூயு அப்புறம் யூக்க சேர்ந்த தளபதி எல்லாரும் தான் போருக்கு போனோம். மூயு அப்போ ஒன்று சொன்னார்.
டிராகனோட ஒரு பொருளை வச்சு நம்மளால் அந்த தந்திரத்தை வீழ்த்த முடியும். அது மட்டும் கிடைச்சதுன்னா நம்மளால் அந்த தந்திரத்தை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. அந்த சாங் ராஜ்யத்தை நான் கண்டிப்பா வீழ்த்துவேன்ப்பா. ம். தெரிந்தவர்களே, நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட மகளான மூகுயிக்கு ஏத்த கணவனை தேர்றதுக்கான போட்டி நடக்க போகுது. உங்கள யாரால என் பொண்ணை தோக்கடிச்சு ஜெயிக்க முடியுதோ அவங்களால நம்ம மியூக் ராஜ்யத்தோட வருங்கால மருமகனாகலாம். என்ன, யாராவது வரீங்களா? அட வீரர், ஐயோ இல்லங்க, வா தம்பி. நானே வயிற்று கலக்குறதுல முன்னாடி வந்தேன். போடாதப்பா, ஏன் பயப்படுற? என் பொண்ணோட வீர தோரணைய பாக்குறீங்களா? அப்படியே திருப்பி காட்டு. எந்திரிச்சு நின்னு திருப்பு. இந்த மாசத்துல இது 3வது போட்டி. யாருமே வரமாட்டாங்க. நான் வரேன். எதிர்பார்த்த மாதிரி ஒரு வீரரே வராரு பாத்தீங்களா? வாங்க வாங்க வாங்க. அருமை. என்ன உடனே எங்க வந்தாரு? இந்த ஆண்கள்னால இப்படிதான் உதவாக்கறங்க. நான் வரேன். நீ இப்ப சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க கொஞ்சம்
டேய் பாத்தியா, இவன் நம்ம இளவரசிக்கு ஏத்தவனா இருக்கான்ல. நம்ம இளவரசி சொல்லும்போது யாருமே இல்லை. நான் தோத்துட்டேன். தோல்வியை பத்தி யோசிக்காம என்னை காப்பாத்திட்டீங்க. அதை வச்சு பார்த்தா நீங்க தான் என்னை விட சிறந்தவங்க. தோத்தது நான் தான். நீங்க ஏய், தோத்து போனது ஏன் பொண்ணு தானப்பா? ஆஹா ஓ ஓ ஓ ஐயோ ஓ ஆஹா தம்பி, திறமையான அலுப்பாடி. என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. என்னோட மருமகனாக நீதான் தகுதியானவன். நான் கல்யாணம் பண்ணிக்க வரலங்க. நான் தலைவர் மூவ பார்க்க தான் வந்தேன். நான் தான் தலைவர் மூ. என்னப்பா விஷயம் அன்பான மருமகனே? தலைவரே மூ, என்னோட பேர் யாங்ஸோ பாவ். நான் வந்து சாங் ராஜ்யத்திலேருந்து வந்திருக்கேன். எங்களுடைய வீரர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதான் இங்க வந்து டிராகன் கட்டையை கொண்டு போக வந்திருக்கேன். முடியாது. அப்பா, என்ன மோசமான ஒண்ணு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதனால என் குடும்பம் அநியாயமா பாதிக்கப்பட்டுச்சு. உன்னோட அம்மா அவங்க உடம்புக்கு வியாதி வந்தெல்லாம் ஒண்ணு இறக்கலம்பா. டேய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா இங்க வந்து என் முகத்துல முழிச்சிருப்ப. வணக்கம் அரசியே, என்ன கூப்பிட்டீங்களாமே? என்ன அரசியே, சாங்கோட படைய என்னோட தந்திரத்தை வச்சு அவங்களோட படைய முடிச்சிட்டோம். ஆனா அப்படி இருந்தும் சில பேர் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா இந்த போர்ல நாம மட்டும் ஜெயிச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த சோங் படையால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்க எல்லைக்கு நம்ம நேரா போயிடலாம். அவங்க இடத்தை அபகரிச்சிடலாம். நல்ல திட்டம் தான் இது. யான்ஷோ, அந்த தந்திர தாக்குதல் ரொம்ப அருமையா இருக்கு. அம்மா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த தந்திரன்றது ஒரு பிரம்மதானமா? அதுல அவங்கள கொல்லவும் வாய்ப்பு இருக்கு. என் யூகம் சரியா இருந்தா அந்த புகையில ஏதோ விஷவாயு இருக்கணும். ஆனா அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியல. நம்மளுடைய இளவரசி ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. சரிதான், இந்த தந்திரம் பல தந்திரத்தால ஒண்ணு சேர்க்கப்பட்டிருக்கு. அதோட இந்த புகையில டட்டூராங்கிற விஷம் இருக்கு. அதை வச்சு மயக்கி மக்களோட உயிரை நம்ம சுலபமா எடுக்க முடியும். அது மட்டும் கிடையாது மகாராணி, அதுல மட்டும் நீங்க சிக்கிட்டா நீங்க தப்பிக்கவே முடியாது. அதுக்குள்ள வந்து சிக்கினவங்க வேற வழியே இல்லாம உயிரை விட்டுதான் ஆகணும். இது ஒரு நிதர்சனத்தோட நம்ம செய்யற தந்திர வேலை. நாம இப்படி பண்றதுனால போர்ல நம்ம நிச்சயமா வெற்றி பெறுவோம். உண்மையிலேயே இந்த விஷயம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இதுக்கான பரிசு உங்களை தேடி வரும். இனி தொடர்ந்து நம்ம படையில நீங்க வேலை செய்யலாம். நன்றிகள் அரசியே. இப்ப போங்க. உத்தரவு. யான்ஷோ, நீ என்ன சொல்ற? அது வந்துமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தந்திரம் கேக்குறதுக்கு என்னமோ நல்லாதான் இருக்கு. ஆனா அதை அழிக்க முடியாதது இல்லையே. அந்த விஷவாயுவை முறியடிச்சிட்டா அதை உடைச்சிடலாம்ல. அப்படி பண்றதுக்கு இந்த உலகத்துல நிறைய மந்திரம் இருக்குல்ல. இதே விஷயத்தை தான் நானும் யோசிக்கிறேன். தெற்கு ராஜங்களோட பாரம்பரியமா நான் படிச்சிருக்கேன். என்னோட பயணத்துல இந்த விஷத்தை ரொம்ப சிறப்பா உருவாக்குற ஒரு பொண்ணு எனக்கு தெரியும். அவங்க அதை சிறப்பா செய்வாங்க. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, யாங் குடும்பத்தோட ஜென்ம விரோதி. இளவரசி அமைதியா இருக்க முடியா? இளவரசி, உங்க வருங்கால கணவர் அழகா இருக்கார்ல? என்ன உளற?
இளவரசிக்கு ஒன்னும் கல்யாணம் ஆகல, அதனால இவன் சாதாரண ஆளுதான். சரி சரி, அவரை விடுங்க. விடுங்க. இத பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் என்னங்க பிரச்சனை? எதுக்காக இப்படி பண்றீங்க? இந்த மாதிரி சொன்னா எப்படி? இந்த போட்டியோட விதிமுறைகளை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. நீ வந்து என்ன தோக்கடிச்சிருக்க, அதனால என்ன நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். இதுல தப்பு என்ன இருக்கு சொல்லு? ஆனா நான் இத கேட்கவே இல்லையே. அப்படின்னா நம்ம திரும்பவும் சண்டை போடலாமா? ஒருவேளை நான் உன்னை தோக்கடிச்சிட்டா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? நீ அங்க வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இங்க உன்னால ஜெயிக்க முடியாது. நீங்க சிறந்த வீரர். போர்க்களத்துக்கு போனா வெற்றி உங்களுக்கு தான். ஆனா நீ கடைசி வரை என் கூட தான் இருந்தாங்க. நீ போற பத்தி எல்லாம் மறந்துடு, இனி இங்கேயே இரு. அவனை பாத்துக்கோங்க. உத்தரவு. வணக்கம் அரசியாரே. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கமா. உன்னுடைய பேர் என்னன்னு சொல்லு. சாயுஜி. யான்ஷோ எனக்கு சொன்னா நீ அந்த யான் குடும்பத்துக்கு எதிரியாமே, என்ன காரணம்? அது சொல்ல முடியாது. அம்மா, யூச்சனோட பழைய விஷயத்த சொல்றது ரொம்ப கஷ்டம்மா. உன்னுடைய தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இந்த வேலையை முடிக்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிற? அந்த யான்ஷாவை கொல்லணும். வணக்கம் அரசியே. இவங்க தான் ஷாவ்யுக்கின். டட்டூர விஷயத்துல இவங்க கை தேர்ந்தவங்க. இவங்க தான் உங்க தந்திரத்தை இன்னும் மேம்படுத்த போறாங்க. பல வருடங்களா தத்ருவா உருவாக்குறதுல நான் தான் சிறந்தவன். அதோட இத்தனை வருடங்களா நான் உங்க நம்பிக்கையை இழந்திருக்கேனா? அதனால எதுக்கு இதெல்லாம்? குருஜி, நீங்க உறுதியா இருக்கிறதுலாம் நல்லதுதான், ஆனா போறன்னு வந்துட்டா இத பத்தி யோசிச்சுதான் ஆகணும். இல்லன்னா உங்களுக்கு இவங்க வந்தது பிடிக்கலையா? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா இவங்களால உதவ முடியுமான்னு என்னமோ சரியா தெரியலையே. குருஜிக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா? மன்னிச்சிருங்க அரசியே. இப்ப எப்படி உணர்றீங்க குருஜி? இங்க வந்து வெப்பமா இருக்கு. இல்ல இல்ல இல்ல, என்ன இப்படி அவமானப்படுத்திட்டல, இதுக்கு ஒண்ணு விட மாட்டேன். கருப்பு தத்துராங்கிற பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா குருஜி?
குடும்பத்தோட மூதாதையரோட போர்க்கவசம் தான் அது. எங்க மூதாதையர்கள் லா ராஜ்யத்தோட போர்ல எல்லாரும் இறந்துட்டாங்க. அதுல பயன்படுத்தின ஆயுதங்கள் தான் இதெல்லாம். குடும்பத்தின் கௌரவம் மதிப்பிற்குரியது. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். ஜன்னல்ல மூட மறந்துடாதீங்க. அங்க பக்கத்துல ஒரு வழி இருக்கு. நானும் இளவரசியும் சின்ன வயசுல இந்த வழியா தான் வருவோம். இதை யாரும் இப்ப பயன்படுத்தல, இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை. யாங்க அவர்களே, அந்த ஜன்னலை மறந்துடாதீங்க. அப்பா, ஏன் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் வெறுக்கிறீங்க? அட, இந்த மக்களை வச்சு என்னமா பண்றது? ஆனா நீங்க தானே எனக்கு சொல்லியிருக்கீங்க, நாடு நல்லா இருந்தாதான் மக்கள் நல்லா இருப்பாங்க, நாடே இல்லைனா மக்கள் எப்படி இருப்பாங்க? இதோட முக்கியத்துவம் எனக்கு தெரியும், அதனால தான் சொல்றேன். இருந்தாலும் நான் சொல்றேன்ல, கேளுமா. ஆனா ஆனா உன்னோட அம்மா இருந்தால, அவளுக்கு நடந்த கொடுமையை என்னால மறக்கவே முடியாது. ஏமா, அந்த யாங் ஜாங் போ பத்தி நீ என்ன நினைக்கிற? தைரியமானவர், பொறுப்புள்ளவர், சிறந்த வீரர். அப்படின்னு உனக்கு பிடிச்சிருக்கா? திருடம் புகுத்துட்டான், அவனை விட்டுறாதீங்க, அவனை பிடிங்க, அவனை பிடிங்க. என்ன தைரியம் உனக்கு? நாங்க அசந்த நேரமா பார்த்து உன் திருட்டுத்தனத்தை காட்டலான்னு பாக்குறியா? யார் அங்க? தலைவரே, இவனை கொண்டு போய் கொல்லுங்க. உத்தரவு. நில்லுங்க அப்பா. அப்பா, கோயிங், நம்ம குடும்பத்தோட சட்ட திட்டத்தை பத்தி உனக்கு தெரியும்ல. யாராவது நம்ம வீட்டுக்குள்ள வந்து அந்த டிராகன் கட்டையை திருடினாங்கன்னா அவங்க இரக்கமே இல்லாம கொல்லப்படுவாங்க. அப்பா, அப்பா அவருக்கு எதுவுமே தெரியாது, அவர் ஒரு அப்பாவிப்பா. பரவாயில்லைங்க, எனக்கு உதவி பண்றதுக்கு நன்றி. ஆனா இதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேங்க. என்ன நீங்க கொல்றதா இருந்தா தாராளமா அதை பண்ணுங்க.
எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம். ம், ஆனா என்ன, இது அர்த்தமில்லாத இறப்ப. என்ன மாதிரி ஒரு வீரன் அவனோட நாட்டுக்காக போர்ல தான் உயிரை விடணும். சாகிறதுக்கு முன்னாடி இவ்ளோ பேசுற? கூட்டு போங்க. தொடாதீங்க. அப்பா, அவரு வெளியாளலாம் இல்ல. அவரு என் வருங்கால கணவர். அப்புறம் ஏன் திருட போறாரு? அவரு அதை எடுக்க போயிருக்கலாம்ல. என்ன வருங்கால கணவர்? போட்டியில அவர் தானே ஜெயிச்சாரு. அப்ப அவர் தானே என்னோட கணவர். இதுதானே இங்க இருக்கிற விதிமுறை. ஆமா, சரியா சொன்னீங்க யாங்கையா. அவர் ஜெயிச்சதுனால நம்ம இளவரசிய மனக்க தகுதியானவர் ஆயிட்டார்ல. ஆனா நீ சொல்றதுக்கு அவன் ஒத்துக்கிட்டானா? எனக்கு உங்களுடைய பொண்ணை திருமணம் செஞ்சுக்க விருப்பம் இல்லை. ஆனா உங்க அன்புக்கு நன்றி. அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? ஆனா என்னப்பா இப்படி சொல்லிட்ட? கோயிங், நீ உன் வருங்கால கணவனை பாதுகாக்க நினைக்கிற. ஆனா அவ அதை மறுக்கிறானேம்மா. ஒண்ணு கேக்குறேன், இவன் உனக்கு தகுதியானவ இல்லையா? இல்லைங்க, நான் அப்படி சொல்லல. அப்படின்னா ஏதாவது குறை இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப இவளை பிடிக்கலையா? இல்லைங்க, எனக்கு பிடிக்காமலாம் இல்ல. அப்படின்னா உனக்கு இவளை பிடிச்சிருக்கா? அது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படி சொல்லு மருமகனே, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டல்ல, இன்னும் ஏன் காத்து கட்டுக்கணும்? கல்யாணத்துக்கு தேதியை குறிச்சிட வேண்டிய. அதெல்லாம் வேண்டாம். கல்யாணம் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது. அதனால எங்க அப்பாவுக்கு தெரிய வைக்கணும். அதுக்கப்புறம் அவரே வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்பாரு. சரி சரி ஒத்துக்கிறேன். நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதால நாம ஒரே குடும்பமா இருக்க போறோம். அதனால நீ பண்ண தப்ப நான் மறந்துடுறேன். இனிமே அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். என்ன 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 வேடிக்கை பாக்குறீங்க? வேலையை ஆரம்பிங்க. இப்ப சாப்பிட என்ன இருக்கு? மீன் வறுத்து வச்சிருக்கேன். அப்படி போடு, எல்லாத்தையும் எடுத்து வைக்க நான் வந்துடுறேன். வாங்க தலைவரே, வர சொன்னீங்களா? உட்காரு. இந்த மது கோயிங் பிறந்தப்போ புதைச்சு வச்சது. நம்ம கோட்டைக்கு வெளியே இருக்கிற மரத்துக்கிட்ட தான் புதைச்சேன். இப்பதான் அதை வெளியே எடுத்தேன். இது அருமையா இருக்கு. சுவைச்சு பாரு. மன்னிக்கணும், போர்க்காலத்துல நான் குடிக்கிறது இல்லைங்க. நான் இன்னைக்கு நடந்துகிட்டத நீ தப்பா எடுத்துக்காத. அதெல்லாம் இல்லைங்க. இதுல தப்பு பண்ணது நான் தானே. கோயிலோட அம்மா எப்பவோ இறந்துட்டா. அதிலிருந்து நான் தான் அவளை பார்த்துக்கிட்டேன். அவளை சின்ன வயசுல இருந்து பொண்ணா இல்லாம பையனா தான் வளர்த்தேன். பசங்களோட சேர்ந்து அவளை போர்க்கலைகளை கத்துக்கிறதுக்கு விட்டேன். பயிற்சி பண்ணும்போது அங்க இருந்த பசங்களாம் நிக்க முடியாம விழுந்துட்டாங்க. அவ மட்டும் கஷ்டப்பட்டு நின்றுகிட்டு இருந்தா. அப்படி இருந்ததுனால அடுத்த 3 நாளைக்கு பயங்கர சோர்வா இருந்தா. பாதி வாழ்க்கையை நான் போர்லயே கழிச்சிட்டேன். பல போர்களை நான் சந்திச்சிருக்கேன். எதை கொண்டு நான் பயந்ததே இல்லை. ஆனா அவ என்ன அப்பான்னு கூப்பிடும்போது மட்டும் எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கு. இப்ப நான் ஏன் பயப்படுறேன்னா, எங்க அவ வருங்காலத்துல தனியா இருப்பாளோட பயப்படுறேன். அவளால எப்படி அப்பேற்பட்ட பெரிய படையான படையை எடுத்து அவளால எப்படி போராட முடியும்? அதனால அவளை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். எனக்காக நீ அவளை நல்லா பார்த்துக்கணும். சரியா?
நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். உங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் நான் வரவில்லை. என் கடைசி மூச்சு வரைக்கும் அவளை நான் பாதுகாப்பேன். சந்தோஷம். உன் வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் என் மனசு நிம்மதியா இருக்கு. நாளைக்கு காலையில அந்த டிராகன் கட்டைய நான் உனக்கு தரேன். ரொம்ப நன்றி தலைவர். ஒரு நிமிஷம். இந்தாங்க, என்னது இது? திறந்து பாருங்க. டிராகன் கட்டை. என் அப்பா தான் இத தர சொன்னார். இங்க பாருங்க. உங்க அப்பாக்கு நன்றி சொன்னேன்னு சொல்றியா? நன்றி எல்லாம் எதுக்கு? நன்றிகள். சரி, எப்போ கிளம்புறீங்க? இப்பயே கிளம்புறேன். சரி, அப்ப கிளம்புங்க. இங்க பாரு, நாங்க போனது அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி இங்க கூட்டிட்டு வரேன். வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, போங்க, கிளம்புங்க. அப்பா கிளம்பிட்டானா? கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் இல்ல. இல்லையா? நான் உன்னோட அப்பா என்கிட்ட பொய் சொல்லாத. உண்மையை சொல்லணும்னா இதை தடுக்க முடியாதுமா. நடக்கிறது தாராளமா நடக்கட்டும். உன் மனசு எங்க இருந்தாலும் அவங்கிட்ட போய் அது சேர்ந்துடும். அப்பா, உங்க மனசு எங்க இருக்கு? குருஜி, உங்க திட்டம் என்ன? சரியான நேரம் வந்துருச்சு. சண்டை நிப்பாட்டுங்க. சொன்ன கேளு. சொன்ன கேளுங்க. எனக்கு எதுவும் தெரியாது. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? நிறுத்துங்க. சண்டை போடுறீங்க. நிறுத்துங்க. நிறுத்துங்க. சண்டை போடாதீங்க. அப்போ ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணு இல்ல. நில்லு. போ போ. இளவரசி, என்ன நடக்குது? மர்மமா இந்த இடத்துல போக வந்துச்சு. அதனாலதான் எல்லாமே சண்டை போட்டுக்கிறாங்க. இதுல இருந்து விடுவிக்க உங்களை மயக்கமடைய வைங்க. தலைவரே, ஒண்ணாங்களே. ஒண்ணு இல்ல, நான் என்ன தெம்பாதான் இருக்கேன்.
தளபதி வணக்கம். லாவு படை தயாராகிறத பார்த்தா தாக்குறது மாதிரி இருக்கு. இங்கே நாம் எத்தனை பேர் இருக்கோம்? கடைசி போர்ல ஏற்பட்ட பாதிப்புல இருந்து இன்னமும் முழுசா நாம மீளாம தான் இருக்கோம். நம்மளுடைய எதிரி சொர்க்க வியூகத்தை வச்சு தான் தாக்கியிருக்காங்க. ஜாங்போவை பற்றி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல. ம், குதிரையை தயார்படுத்து. நான் இப்போ மியூக்குக்கு போகிறேன். நிலைமை சரியில்லை, ஜாக்கிரதையா இருங்க. போலாம், வாங்க. வணக்கங்கள். அப்பா, நம்ம ஊர்ல எல்லாருமே பழையபடி ஆயிட்டாங்க. எண்ணி பார்த்ததுல 23 பேர் காயம்பட்டிருக்காங்க. இறப்பு 8 பேர். மகிழ்ச்சி. சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுதுல்ல? ஆமா, உண்மைதான். இன்னமும் நீதிமன்றத்துக்காக தான் வேலை செய்யறீங்களா? அது இத்தனை வருஷம் போர்க்களத்துல இருந்தும் இன்னும் இளமையா இருக்கீங்க. இது பாருங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? அது சரி, நீங்க மட்டும் என்ன குறைச்சலா? இன்னும் அப்படியே தானே இருக்கீங்க. ஆனா திரும்பவும் எப்போ நீங்க என் கூட போர்க்களத்துக்கு வர போறீங்க? அத பத்தி பேசாத மோயோ. திரும்ப பேரரசனுக்காக நான் அந்த போருக்கு வரமாட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பா, திடீர்னு நீங்க புகை வந்ததுனால எல்லாரும் திடீர்னு பைத்தியம் ஆயிட்டாங்க. ஒருவேளை இந்த புகை லாவ் படையோட மோதும் போது வந்ததே அதுவா இருக்குமோ அப்படின்னு அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. லியாவ் படையா? எங்க படையினர் சாங் படையினர் பின்னாடி தானே இருக்காங்க. அப்ப அவங்கள தாண்டி எப்படி இங்க வந்து தாக்க முடியும்? மன்னிச்சிடுங்க, இது என்னால் தான் நினைக்கிறேன். அப்பா, ஒரு யோசனைப்பா. நம்ம நாட்டுக்கு சேர்ந்த வீரர்களை கூட்டிட்டு போய் அந்த லாவ் ராஜ்யத்துக்கு நாம ஒரு பாடத்தை கத்து கொடுத்து ஆகணும். கோயாங், நம்ம ஊர் மக்களுக்கு இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல்ல? அப்படி இருக்கும்போது ஒன்னால இவங்கள விட்டுட்டு போக எப்படி முடியும்? பேச வந்துட்டா. தலைவரே, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அதனால இந்த ஊர் மக்களுக்கு நானே சொல்றேன். யாங்ஸங் போ. நில்லு 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 நில்லு. இதை உன் கூட எடுத்துட்டு போ. இப்ப நீ எனக்கு செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய உதவி. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இந்த டிராகன் கட்டையை வச்சு அந்த லாவோ படைக்கு முடிவை கட்டி மியூக் ராஜ்யத்தை பாதுகாக்கிறேன். சரி, இங்க பாரு, இந்த ஜாங்பாவ் மோசமான ஆளெல்லாம் கிடையாது. இந்த போர்ல ஜெயிச்சிட்டா நான் திரும்பவும் இங்க வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க. இளவரசி, நான் பார்த்ததுலேயே சிறந்த வீரர் நீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே என் கூட வரலாமே.
ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. என்னால வர முடியாது. வாங்க வாங்க இங்க வாங்க. நாங்க வாங்க. உள்ள வாங்க. வாங்க. இன்னைக்கு ராத்திரி நான் உங்களுக்கு தான். செல்லம், எனக்கு ஒரு முத்தம் கொடு செல்லம். எனக்கு அது பிடிச்சிருக்கு. நீதான் யாங் படையோட தளபதியா? ஆமா. யாங்கோட படைக்குள்ள போறதுக்கு அந்த ரகசிய வார்த்தைகள் என்ன எனக்கு சொல்றியா? அந்த வார்த்தை சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுதுல யாங்க அரசே. நீங்க இன்னமும் அப்படியே தான் இருக்கீங்க. ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்க மாட்டீங்க. உங்களுடைய உயிர் அன்னைக்கு நிராயுத பணியா வந்த அந்த சின்ன பொண்ணு உங்க உயிர் எடுத்திருப்பான்னு. உங்களுக்கு தத்தூரா பழக்கப்பட்டு போயிடுச்சுன்னா அது ரொம்ப அழகா இருக்கும். நீ நடிச்சுக்கிட்ட இருந்த இது கூட தெரியலையா? அது சரி, நீ யாரு? யாங்க அரசே, என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? என் குடும்பத்தை மனசாட்சி இல்லாம வெட்டி வீசுனீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஷாவ் குடும்பத்தை சேர்ந்தவளா நீ? உன் குடும்பம் நேர்மையா விசுவாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு கடைசியில ஏமாத்திட்டாங்க. அதனாலதான் பேரரசர் உங்களை கொல்ல சொன்னாரு. நீ சின்ன குழந்தையா இருந்ததுனால போனா போகட்டும்னு உன்னை விட்டுட்டேன். அரசே, நம்ம படையில உளவாளி புகுந்திருக்கா. ரகசிய வார்த்தையை உடனே மாத்தி பாதுகாப்பு அதிகரிங்க. உத்தரவு அரசே. நானும் தளபதி மூயுவும் போர்க்களத்துல சண்டையிடும்போது அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. எல்லா தீய சக்தியையும் இதை வச்சு அடக்கலான்னு சொன்னாரு. ஒருவேளை அது உண்மைதான் போல இருக்கு. இது நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு பலம்தான். இதை வச்சு அந்த லாவோட படைய நம்மளால வீழ்த்த முடியும். அப்பா, எதுக்காக காத்திருக்கணும்? மியூக் மக்களுக்காக நம்ம அவங்கள பழி வாங்குவோம். என்னதான் இது இப்போ நம்ம கிட்ட இருந்தாலும் நம்ம எதிரி ரொம்ப மோசமானவங்க. அவங்கள குறைச்சி எடை போட்டுறாத. சரிங்கப்பா. நம்ம படைகளை தயாரா இருக்க சொல்லுங்க. இன்னும் 2 நாள்ல எதிரிகளை போய் தாக்குவோம். உத்தரவு. ஜாங்பாவ், நீயும் போ. உத்தரவு. எக்காரணத்தை கொண்டும் இது எதிரிங்க கைக்கு போயிடக்கூடாது. அதுக்கு நீதான் பொறுப்பு, சரியா? என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த டிராகன் கட்டைய பத்திரமா பாதுகாப்பேன்.
குரு, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க அரசி. இன்னும் 2 நாள்ல நம்ம எதிரி பட தாக்க வராங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம வீரர்களை நீங்க தயார் பண்ணுங்க. இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நானே இங்க நேரா வந்தேன். நன்றி அரசி. ஷாயோச்சின் இப்பதான் ஒரு விஷயத்த சொன்னாங்க. சாங் படையினர் கிட்ட நம்ம தந்திரத்தை முறியடிக்க டிராகன் கட்டை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அந்த டிராகன் கட்டை நம்ம சொர்க்க வியூகத்தை அது முறியடிச்சிடும்ல. டிராகன் கட்டையா? போன வாட்டி நம்ம அவங்கள விட்டது ரொம்ப தப்பா போச்சு. ஆனா கவலைப்படாதீங்க, நான் இதுக்கு ஒரு தீர்வோட வரேன். என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. ஆனா குருஜி அதுக்கு ஒத்துப்பாரான்னு தெரியல. வணக்கம் ஐயா. அரசர் உங்களை பொதுக்கூட்டத்துக்கு கூட்டாரு. நம்ம எதுக்காக பயப்படணும்? இப்பயே கிளம்புறேன். இது அம்மா மூவ் சம்பந்தப்பட்ட விஷயமா. சரி, வரப்போ. அந்த மாய கட்ட நம்மகிட்ட இருக்கலப்பா. இனி நாம ஏன் பயப்படணும்? அவங்கள தூக்கி அடிச்சிடலாம். சரியா தானே சொன்னேன்? அடடடடா. அதுக்கப்புறம் நான் என்னோட மனைவியை போய் பார்க்கலாம். வலி இது தொடச்சிக்க. என்ன உனக்கு ஞாபகம் வரலையா? வராம எப்படிரா இருக்கும்? போர்ல ஜெயிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போதே ஒரு மாடு வாங்கிட்டு போனோம். அதை வச்சு நான் நிம்மதியா விவசாயம் பண்ணுவோம்பா. சிகப்பு. சிகப்பு இல்ல, மஞ்சள் நிறத்துல. சிகப்பு நிறம். அடடா, சிகப்புல என்னடா இருக்கு? ஷாமா ஒரு பெரிய மேதாவி தான். உங்க திட்டத்துக்கு நான் தலை வணங்குறேன். இந்த வாட்டி போர்ல ஜெயிச்சா அதுக்கு நம்மளோட ஷாவாமா தான் அதுக்கான முழு பெருமையை சேரும். எனக்கு இதுல எந்த பெருமையும் வேண்டாம். அந்த யான்சாவை கொன்னா மட்டும் போதும். அதுக்கு குருஜியோட உதவி தேவை. உங்களுக்கு என்னோட உதவி தேவைன்னா அப்ப கண்டிப்பா நான் உதவுவேன். உங்களுக்காக ஒரு பரிசு வச்சிருக்கேன். குருஜியோட அந்த சொர்க்க வியூகத்துக்கு இது உதவியா இருக்கும். யாங் ஜாங்போ, என்ன காரியம் பண்ணிருக்க? என் கடமையை தவறிட்டேன். இதுக்காக என்ன தண்டீங்க? 2 நாளைக்கு முன்னாடி தான் இதை பாதுகாப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுத்த. அதை மறந்துட்டியா? கொடுத்த வாக்க நீ மீறிட்ட. இப்போ இந்த டிராகன் கட்டை அழிஞ்சிருச்சு பாத்தியா? இதுக்கு உனக்கு மரண தண்டனை நிச்சயம். அரசே, தளபதிக்கு இந்த தண்டனை வேணாம் அரசே. ஆமா அரசே, இவரு நமக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்காரு. இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. யாரு வாக்க மீறினாலும் அவங்க நிச்சயம் தண்டிக்கப்படுவாங்க. என்னதான் ஜாங்பாவ் என் பையனா இருந்தாலும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. நாளைக்கு மத்தியானம் 3:30 மணிக்கு இவனோட தலை வெட்டப்படும். கூட்டிட்டு போங்க. உத்தரவு. காவலர்களே, அரசே, நாளைக்கு அவனோட தலையை எடுக்கிற வரைக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கங்க. அதோட மியூக் ராஜ்யத்துக்கும் இந்த தகவலை சொல்லிடுங்க. உத்தரவு. அப்பா, வேலையெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. பாரு, முன்ன விட இப்ப இது நல்லா இருக்குல்ல? ஆமா, இந்த வாட்டி எல்லா வேலைங்களும் சரியாதான் நடக்குது. வணக்கம்மா. இளவரசி, இளவரசி, ஒரு மோசமான செய்தி. ஏன், என்னாச்சு? ஜான்பாவோட தலையை வெட்ட போறாங்களா? டிராகன் கட்டே அவர் பாதுகாக்கல. அதனால அரசர் யாங் இந்த தண்டனையை கொடுத்திருக்காரு. சரி வா, கிளம்பலாம். இல்ல,
என்ன பண்ண போற? அப்பா, அவரு பிரச்சனையில இருக்காரு, நான் போய் காப்பாத்தணும். யாங்ஸா அவரோட பையனை கொன்னா உனக்கு என்ன ஆச்சு? அப்பா, ஹம். அப்பா, சரி 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 போ. வாங்க. நாட்டுல தான் பிரச்சனை ஒழியலன்னு பார்த்தா இப்ப குடும்பத்திலேயே வா. சரி, எல்லாம் நேரம். ஓ, ம், ம். நில்லு. இது ரொம்ப ஆபத்து. அதனால நீங்க என் கூட வராதீங்க. நாங்க தான் உங்களை பாதுகாப்பணும், அதனால கூட வருவோம். 10 வருஷமா நாங்க உங்க கூட தான் இருக்கோம், அதனால நீங்க எங்க போனாலும் வருவோம். கிராமத்துல இருந்து என்னங்க பண்ண போறோம்? நீங்க அங்க வீரமா சண்டை போடுறத நாங்க வேடிக்கை பாக்குறோம். வாங்க. போ. எல்லாரும் கவனமா கேளுங்க. எதிரிகள் நம்மள நோக்கி வராங்க. அவங்களோட தந்திரத்திலிருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு டிராகன் கட்ட தான் ஒரே வழி. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி உங்க தளபதி என்ன சொன்னார்னா, தன்னோட உயிரை கொடுத்தாவது அதை பாதுகாப்பேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்தாரு. ஆனா இப்போ அதை பாதுகாக்க முடியாம கொடுத்த வாக்க தவறிட்டாரு. வாக்கு தவறினதுனால அவருக்கு இன்னைக்கு மரண தண்டனை விதிச்சு அவரோட தலைய இப்போ நாம துண்டிக்க போறோம். வெட்டுங்க. தண்டனையை யார் தடுத்தது? யாரு? இருங்க. நில்லு. என் பேரு மூகுயி, மியூக்ல இருந்து வரேன். உங்ககிட்ட பணிவோடு கேட்டுக்கிறேன், தயவு செய்து இவரை விட்டுருங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாது. இவன் டிராகன் கட்டைய பாதுகாக்க தவறிட்டான். அதனால எதிரிகளோட சொர்க்க வியூகத்தை முறியடிக்கிறதுக்கான வாய்ப்பை நாம இழந்துட்டோம். அதுக்கு தண்டனையா தான் அவன் தலையை வெட்ட போறோம். ஒண்ணு மறந்துடாதீங்க, இந்த டிராகன் கட்டை மூ குடும்பத்தோட பொக்கிஷம். அதனால என்னப்போ அதை பாதுகாக்கிறதா ஜாங்போ வாக்கு கொடுத்தான். ஆனா அவன் கொடுத்த வாக்கு அவனால காப்பாத்த முடியல. இப்போ அந்த டிராகன் கட்டை அழிஞ்சிருச்சு. எங்களோட விதிமுறைகள் படி இவனை நாங்க தண்டிக்கலன்னா மக்களுக்கு என்ன பதில் சொல்றது? அந்த தந்திரத்தை உடைக்க டிராகன் கட்ட அவசியம் உங்களுக்கு இல்ல. ஏன்னா அந்த தந்திரத்தை உடைக்க நான் உங்களுக்கு உதவுறேன். போதுமா? உங்ககிட்ட மன்றாடி கேட்கிறோம் அரசே, நம்ம தளபதியை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். சரி, அந்த தந்திரத்தை இளவரசியால முறியடிக்க முடியும்னு சொல்றாங்க. அதனால இப்போதைக்கு தளபதியோட தண்டனையை ஒத்தி வைக்கிறேன். ஆனா தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது. இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். எப்படி உறுதியா சொல்ற? அந்த தந்திரத்தை உடைக்க முடியுமா? யாருக்கு தெரியும்? என்ன சொல்ற? அப்புறம் எதுக்காக இங்க வந்த? உன்னை காப்பாத்ததான். இப்ப எதுக்கு நீ சண்டைக்கு வர? வணக்கம் அரசி. நாளைக்கே போர் தொடங்க போகுது. அதை நினைச்சாலே சாப்பிட முடியல, தூங்க முடியல.
நாளைக்கு போர் செய்யறதுக்காக எல்லாமே தயாரா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி குரு. நம்ம தந்திரத்தை வச்சு அவங்கள தாக்குற வேலையை நீங்க பாத்துக்கங்க. மீதி வேலைகளை நான் வெளியே இருந்து பாத்துக்கிறேன். ஏன்னா இதுலதான் நம்ம வெற்றியே இருக்கு. இந்த வாட்டி என்னோட நம்பிக்கைய தவற விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா விட மாட்டேன் அரசி. இதை பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் அவங்க அந்த தந்திரத்தை பண்ணுவாங்க. அந்த சொர்க்க வியூகம் ரொம்ப மோசமானது. மூகுயிங், இதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்க? லியாவ் படைக்குள்ள என்னோட உளவாளியை அனுப்பி வச்சிருக்கேன். அங்க இருக்கிறவங்களுக்கு உணவு ரொம்ப கம்மியா இருக்கு. போர்ல அவங்க தோத்து போயிட்டா திரும்பவும் அவங்க ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க. அதனாலதான் இந்த தந்திரத்தை மட்டும் நம்புறாங்க. ஏன்னா இது மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்கு. அந்த தந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற விஷவாயுனால மக்கள் எல்லாருமே பைத்தியமாக்கிட்டு கடைசியில அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தரை கொன்னுப்பாங்க. ஆனா அந்த விஷவாயுவை சமாளிச்சா நம்மளால அந்த போரை ஜெயிக்க முடியும். நிலத்துல டிராகன் கட்டையை எரிச்சிருக்கேன். அது நம்மளை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாம கூடுதலா நாம மூக்க மூடிக்கலாம். அப்ப நம்ம வீரர்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. அதே சமயத்துல அந்த யுத்தத்தை ஜெயிக்க தனித்துவமா 16 அம்புகளை பண்ணிருக்கேன். அதை வச்சு அவங்களோட தந்திரத்தை நம்ம தோக்கடிக்க முடியும். அதோட அவங்க இடத்துக்கும் போக முடியும். அப்புறம் கடைசியா நான் அவங்க படைக்குள்ள போய் மொத்தமா அழிச்சிடுறேன். இதான் என்னோட டிராகன் கோல். இந்த டிராகன் கோல் அந்த டிராகன் மரத்தால தான் உருவாக்கப்பட்டது. இது எங்க குடும்பத்தோட சொத்து. எங்க கிட்ட பரம்பரையா இருக்கு. எல்லாரும் கவனமா கேளுங்க. நம்மளோட இந்த போர்ல தளபதியோட இடத்துல மூகுயிங் இருப்பாங்க. அதனால நீங்க எல்லாரும் அவங்க சொல்றத தான் கேட்கணும். இந்த பொண்ணால போருக்கு வந்து என்ன செய்ய முடியும்? என்ன சொல்றது? நமக்கு சமமா சண்டை போட முடியுமா? என்ன மதிக்காதவங்க சண்டை போட வாங்க. நான் வரேன். இன்னும் யாரு வரீங்க? தளபதி மூவ் வந்தாங்கன்னா போர்க்களத்துல வெற்றி நமக்குதான். போர்க்களத்துல வெற்றி நமக்குதான். தளபதி மூவ் வந்தாங்கன்னா போர்க்களத்துல வெற்றி நமக்குதான். டிராகன் கட்டைகளை இப்படிலாம் பயன்படுத்தலாமா? இது எல்லாமே உனக்காக தான். ஞாங்கரசே, இங்க இருக்கிற நாங்க எல்லாருமே டிராகன் கட்டையை அணிஞ்சிருக்கோம். இதை வச்சு நாம அவங்கள ஜெயிக்கலாம். ஆனா எதிரிகள் எங்க பின்னாடி வந்து தாக்கக்கூடாது. கவலைப்படாது, உங்களுக்கு பின்னாடி நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம்.
இருந்து பாதுகாத்துட்டு வாங்க. வீரர்களே எல்லாரும் தயாரா இருங்க. தாக்குதல ஆரம்பிக்கலாம். போ. நில்லு. கவசங்கள். மூக்கு மூடிக்கோங்க. முன்னேறி போங்க. நம்ம வீரர்கள் எல்லாரையும் தயாரா இருக்க சொல்லணும். எதிரிகள் பதுங்கி இருந்து வந்து தாக்குனா அதை சந்திக்க நாம தயாரா இருக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். இந்த இடத்தை சுத்தி கண்ணி வெடிகளை வச்சு ஆயுதங்களை தயார்படுத்துங்க. வீரர்களே எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. தகவல் குருவே, நாம தந்திரத்தை பத்தி தெரிஞ்சு எதிரிகள் முகத்துல துணி கட்டிருக்காங்க. பரவாயில்ல விடு, நம்ம ஆட்களை அழிக்குது, அதுக்கப்புறம் நடக்கிறத நீ பாரு. உத்தரவு. அரசே, விஷவாயு அதிகமாகுது. நம்ம ஆட்கள் பாதிக்கப்படுறாங்க. எல்லாரும் கவனிங்க. உங்க கோல் முனையை எடுத்து தாக்க தயாரா இருங்க. அரசே, வலது பக்கத்துல இருந்து எதிரிகள் வராங்க. எல்லாரும் தயாராகுங்க. யாங்க அரசே, சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுதுல? சாங் ராஜ்யத்தை நீ ரொம்பவே துன்புறுத்திக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் நாம எத்தனை வாட்டி சண்டை போட்டிருக்கோம். இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி பேசுற. நான் ஏதோ மரியாதைக்காக கேட்டேன். உங்களுடைய ராஜ்யம் தங்கம் மாதிரி இன்னும் செழிப்பா இருக்கே, அத மத்தவங்களுக்கும் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. எங்க படையில சிறந்த தளபதிகள் கம்மியா இருக்காங்க, ஆனா உங்க ராஜ்யத்துல சிறந்த வீரர்களே இருக்காங்களே. அதனால நீங்க எனக்கு அடிபடிஞ்சிட்டா நீங்க எல்லாருமே எங்க ராஜ்யத்துல சேர்ந்துடலாம்ல. ஒத்துக்கிறீங்களா? நீ சொல்றது வெகுளித்தனமா இல்ல? கொன்னுடுங்க. அந்த தந்திரத்துக்கு முக்கியமானது 8 கதவுகள் தான். ஓய்வு, வாழ்க்கை, காயம், தடுப்பு. பஞ்சபூதங்களோட சேர்ந்து 8 வடிவங்களும் இருக்கு. ஓய்வு, வாழ்க்கை, காயம், தடுப்பு, நிம்மதி, மரணம், பெருமை, மகிழ்ச்சி. அந்த 8 கதவுகளை நாம தகர்த்துட்டா தந்திரத்தை அழிக்கலாம். 4 பேர் வாங்க, வந்தீங்க நில்லுங்க.
இளவரசி கொல்லுங்க. கொல்லுங்க. ஓ, எந்திரி எந்திரி. பொன்னாங்களே ஒரு விஷயம் மட்டும் ஊறுது. என்னோட தந்திரத்தினால உங்களோட மொத்த ராஜ்யமும் அழியறது ஊறுது. வாடா என்ன கொல். குடும்பத்துக்கு அது அவமானம். இன்னும் சில பேர் சாக தயாரா இருக்காங்க போல. அவங்க ஆசையை நிறைவேற்றுறது. அதுக்கு நான் விடுவேனா? அப்பா, பாக்குங்க. வயசானாலும் இன்னும் நீ வீரத்தோட தான் இருக்க. தனியான ஒரு படையை சமாளிப்பேன். வழியை விட்டு போங்க.
ஏயா இப்படி கவன குறைவா இருக்கு? என்னையா நீ? அதான் நீ இருக்கல்ல. இது விஷம். மருத்துவரை கூப்பிடுங்க சீக்கிரம். பயப்படாத, உனக்கு ஒண்ணு ஆகாது. தைரியமா இரு. தலைவரே, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. அழாதம்மா, நீ அழக்கூடாது. இல்ல நான் அழல. நான் எதிர்பார்க்கல. என்னோட இந்த வயசுலயும் பேரரசருக்காக போருக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் நமக்குள்ள விரோதம் இருந்தாலும் ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்னைக்கு தலைவரே, நான் கடைசியா இப்போ உன் அம்மாவை பார்க்க போறேன். நான் இதோட வரேன். சொல்லாதீங்க. அவசரப்படாம இரு. நீ முப்படையோட தளபதியா இருக்க. அப்படி இருக்கும்போது நீ இவங்களை கொன்னா இவங்களுக்கு நடுவில் இருக்கிற போர் தீராது. அதுக்கப்புறம் எத்தனையோ மக்கள் வீடு இல்லாம தவிப்பாங்க. போர் செஞ்சு செஞ்சு இன்னும் எத்தனை பேர் தான் மடியணும்? கொன்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் தங்களோட அப்பாவை இழந்துட்டு அனாதையா இருக்கணும்? இப்போ நீயே முடிவு. வாழ்வா இல்ல சாவு? இனி முடிவு உன் கையில தான். என்ன கொன்னுடு. சத்தியம் பண்ண, இனி உன்னோட வாழ்நாள்ல நீ சாம்ராஜ்யத்து கூட போர் தொடுக்கவே கூடாது. சரி,